வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சேமியா உப்புமா தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி. இதைத்தான் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சேமியாவை ஒன்று வதக்கிக்கலாம். நெய்யோ ஆயிலோ உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. இது ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம உப்புமா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வறுத்துட்டு செய்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நான் விட்டுக்கிறேன். இந்த சேமியா ஒன்று வேகட்டும். இப்போ நம்ம இதில் இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம நூடுல்ஸு மக்ரோனிலாம் நம்ம வேக வைக்கிற அதே ப்ரொசீஜர் தான். அந்த அளவுக்கு இது வெந்தால் போதும். ஒன்று கூட இருக்கட்டும். இப்போ நம்மளோட சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி நான் கடாய் போட்டிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் விட போகிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது விட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு ஒன்று வெடிக்க ஆரம்பித்தோன்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இப்போ 2 முந்திரி பருப்பு, இப்போது நான் இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி தான் வச்சுருக்கேன், துருவி வைக்கல. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சதும் சேர்த்துக்கிறேன்.
நம்ம சேமியாவுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலுக்கு உள்ள உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சின்ன கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய், அதுவும் நான் இதில் போட்டுக்கிறேன். இந்த வெஜிடபிள் ஒன்று வதங்கட்டும். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப கொஞ்சமாக போதும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் வெஜிடபிள்ஸ் ஒன்று இதாகிறதுக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்ச கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், அதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு வாட்டி எல்லாரும் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.